ப்ராக்டிஸிங் அவர் ரிலிஜன் அது மேலே கை வச்சுருக்காங்க. அது கான்ஸ்டியூஷன் 25-26 நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதே மாதிரி அரசாங்கம் தேசத்துக்கு எதிராக போகிறவங்க தான் 356 யூஸ் பண்ணுறது. நான் பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் இல்லை. ஓகே. காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்து இதே மைனாரிட்டி மேலே வந்து திமுக அரசாங்கம் வச்சுருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நாம் வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் பார்க்குறோம். இவங்களை இன்னும் லாங் ரோப் கொடுத்து தப்பு பண்ண விடுறோம். இவர்களை பெரிய மனிதராக்கக்கூடாது, சட்டத்துக்குள்ளே கொண்டாந்து லாடம் கட்டி உள்ளார போடணும்னு நினைக்கிறோம். ஏன் தப்பு பண்ண விட்டுட்டு வேடிக்கை தப்பு பண்ண விடலை, இது அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குது. தப்பு பண்ண விடலை, இது வந்து சார்ஜ் ஷீட்டில் முதல்ல இருக்கும். அதனால் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்க போகிறீங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுப்போம், தேவை வரும்போது தேவையில்லை அப்படின்றது. தேவையில்லை, சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு. நீங்கள் எஃப்ஐஆர் எவ்வளோ போட்டு கையில் கொடுக்காமல் வச்சுருக்கிற எஃப்ஐஆர் இது. அதனால் இவர்கள் மே மாதத்துக்கு அப்புறம் பதில் சொல்லுவாங்க. ஒருவேளை திமுக என்கின்ற அந்த பயங்கரமான வலிமை மிக்க இமயமலைக்கு மேலே இருக்கக்கூடிய என்று இவர்களால் வர்ணிக்கப்படுகிற கழகம் கட்டமைப்போடு இருந்து சிதறாமல் இருந்தால் தினசரி கோர்ட்டுப்படி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அது உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். தனித்தனியாக அவங்க கோர்ட்டுப்படி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றால் நான் கட்டேன், என்னால் கட்டேங்க நிறமை நடக்க போகுது, பார்க்க